இதில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த tnesevai.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த போர்ட்டலுக்குள்ளேயே வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன்அப் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் இதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறது நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்து நீங்கள் அதில் லாகின் பண்ணிட்டு கூட நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி லாகின் ஐடி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் ஐடி இருக்கிறதுனால நான் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன். கேப்சா 7B. ஸோ கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கலாம். லாகின் கொடுத்ததையும் நம்மளுக்கு இப்படி தான் வரும் மெயின் பேஜ். இதில் வந்துட்டு சர்வீசஸ் போய்க்குங்க. சர்வீசஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இதில் தான் நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சர்டிஃபிகேட்ஸ் மெயினானது எல்லாமே நம்ம இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இந்த 103 இருக்குது பார்த்தீங்களா, 103 வந்து தான் நம்மளுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க். ஸோ அதை நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், ரீடைரக்டாகி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்ததையும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுக்கும்போது இங்கே என்ன உங்களுக்கு தேவைப்படும்னா கேன் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் கேன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த போர்ட்டலில் வரணும்னா ரெண்டு விஷயம் தான் மெயின். ஃபஸ்ட்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒரு டைம் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். செகண்டு கேன் நம்பர். இந்த கேன் நம்பர் ஒரு டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கேன் நம்பர் போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வேணாலும் அந்த கேன் நம்பர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேன் நம்பர் இருக்கிறவங்க டேரெக்டாக இந்த நம்பர் கொடுத்தோ இல்லை ஆதார் நம்பர் கொடுத்து ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிறவங்க இந்த ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பேஜில் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். நான் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு எப்படி இதில் ரெஜிஸ்டர் கேன் பண்ணுறதுன்னு தெரிலனா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு கூட நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஆதார் ஐடி இருக்குது, நான் ரெஜிஸ்டர் கேன் பண்ணியிருக்கேன். கேன் நம்பர் ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக இப்போது லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக கேன் நம்பர் இருந்து நீங்கள் அதை போட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த மெயில் ஐடி, அப்ளிகன் ஃபாதர் நேம் இந்த மாதிரி எது போட்டாலும் ஓகே. நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி கேன் ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த கேன் நம்பர் ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த கேன் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி, அதாவது அதுக்கு முன்னாடி சேம் அதே பாஸ்வேர்டை வந்து நம்ம ஆதார் நம்பர் வந்து நம்ம மறுபடியும் இங்கே ஒரு டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பர் போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இங்கே போடணும். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஜென்ரேட் ஆகாது. ஸோ உங்களோட கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மறக்காமல் இங்கே கரெக்டாக போட்டுருங்க. ஸோ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததையும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனுக்கு நம்மளுக்கு ஓடிபி வந்திருக்கும். தென் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ரொசீட் ஆப்ஷனே கிளிக் பண்ண முடியும். இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த கேன் டீட்டெயில் எதுவும் எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை இந்த ப்ராசஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்டினியூ பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் இங்கே டேரெக்டாக இங்கே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் நீங்கள் அப்ளிகேஷன் லாகின் பண்ணி, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குண்டான பேஜ் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துச்சு பார்த்திங்களா, உங்களுக்கு நீங்கள் கேன் லாகின் பண்ணும்போது கேன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து தர வேண்டியதில்லை. ஆல்ரெடி ஒரு டைம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஃபால்ட்டாக அதுலேயே வந்துடும். ஸோ நம்ம கீழே பேசிக்காக இருக்கிற 2-3 டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளை பண்ண போகிற பர்சனுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் 3 பேர் இருக்காங்க. ஸோ 3ன்னு போட்டுறேன். அவங்க நேம் வந்து என்னவோ அதை இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏஜ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31. ரிலேஷன்ஷிப் இவங்க செல்ஃபு. ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் எதுவும் இல்லை, ஸோ ஹவுஸ் ஹோல்டில் தான் இருக்காங்க. நீங்கள் இந்த இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கீபோர்டில், அந்த டேப் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே தமிழில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இவங்க ஹவுஸ் ஹோல்டுன்னு போட்டதுனால வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்கமும் இல்லை. ஸோ இது வந்து ஓகே. தென் இதுக்கு எதுவும் இல்லாதனால நம்ம ஓகே ஆட் கொடுத்துக்கலாம். இங்கே ஆட் ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆயிரும். அடுத்தது அப்பா நேம், அப்பாவோட டீட்டெயில், அம்மாவோட டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அடுத்தது அப்பாவோட டீட்டெயில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆயிரும். ஏஜ், மேல், ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து ஃபாதர், ப்ரொஃபஷன் வந்து இவங்க ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது கூலி வேலைக்கு அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஸோ அது கொடுத்துட்டு அதர்ஸ், இல்லை நீங்கள் சேல்ரி பர்சன் அந்த மாதிரி இருந்ததுன்னா சேல்ரி கூட கொடுத்துக்கலாம். சேல்ரி கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 8,000 நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 8,000 9,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொடுத்துக்குங்க. இங்கே டைப் பண்ணாலே உங்கள் மந்த்லி இன்கம் 8,000, ஆனுவல் இன்கம் 96,000ங்கிறது வந்துடும். ஜஸ்ட்டு தென் ஆட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே 2 பேர் ஆட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் அம்மா அவங்களோட டீட்டெயில் கொடுக்க போகிறோம். கொடுத்து டேப் கொடுத்தீங்கனாலே இதுக்கு வந்துடும். ஏஜ் அவங்களுக்கு ஒரு 48. உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க அதர் கொடுத்துட்டு ப்ரொஃபஷன் இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஸோ ஹவுஸ் ஹோல்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இவங்களுக்கும் எதுவும் டீட்டெயில்ஸ் வராது. ஸோ 96,000ங்கிறது அப்பாவோட டீட்டெயிலுங்கிறதுனால அது மட்டும்தான் வந்துடும். ஸோ தென் இங்கே ஆட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம 3 பேர்த்தோட டீட்டெயிலும் ஆட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க, கூட பிறந்தவங்க, அண்ணா தம்பி அதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் கார்டில், அதாவது ரேஷன் கார்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு தென் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தையும் நீங்கள் வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, நீங்கள் யார் பேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் ஆதார் ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துக்கலாம். சேலரி சர்டிஃபிகேட், அதாவது அவங்க தான் நம்ம சேலரி வாங்குறாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைனா அது தேவையில்லை. ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்கும்ல, ரேஷன் கார்டோட இமேஜ் நீங்கள் கண்டிப்பாக வேணும். தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இந்த டீட்டெயிலில் வந்துட்டு நீங்கள் இதில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி திருப்பி இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை போஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு தென் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வச்சுருக்கணும். வச்சுட்டு நீங்கள் இந்த அப்ளிகண்ட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு டாக்குமெண்ட் என்ன இதை வந்து இங்கே நேம் நம்பர் சீரியல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்து அவங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி தான் செகண்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இங்கே செகண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இங்கே சீரியல் நம்பர் 2 கொடுத்துக்குங்க. ஆட் கொடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் ஆதார் கார்டு பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுருங்க. அதை நீங்கள் இங்கே ஆட் கொடுத்தீங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் தேர்டு வந்து சேலரி சர்டிஃபிகேட் வந்து இல்லை. ஸோ ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டு இங்கே அதோட சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4, அதை கொடுத்து நீங்கள் ஆட் கொடுத்து அந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக 5th வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகண்ட்டோட செல்ஃப் டிக்ளரேஷன், இது நீங்கள் இங்கே 5th கொடுத்து நீங்கள் அதில் சைன் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் இங்கே ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ஆனால் இதில் ஒரு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சைஸு 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து 200 KBக்குள்ளேயும் உங்களோட அப்ளிகண்ட் ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு தென் இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேங்க்கு இல்லை UPI
ஜிபே அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதையும் உங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்துடும். அதில் வந்து இதோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, நீங்கள் எப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துடும். அது வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏரியாவுக்கு இருக்கிற விஏஓக்கு போயிடும். விஏஓலேருந்து அவங்க கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஆர்ஐக்கு அனுப்புவாங்க. ஆர்ஐயிலிருந்து தென் அவங்க தாசில்தாருக்கு ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. அவங்க கிராஸ் செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிரும், அதாவது சர்டிஃபிகேட் ஓகே ஆயிரும்.